மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்திய நகர்வுகள்ல மிக முக்கியமானது எல்லாரும் ஓரளவுக்கு கவனிக்காம கூட இருப்பீங்க. ஆனா மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஈவன் நம்முடைய மாநிலத்துடைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதற்கு எல்லா கட்சியுமே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஏறக்குறைய எல்லா கட்சியுமே. இதுல நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. பட் எல்லா கட்சியுமே ஏறக்குறைய அதுல கலந்து கொள்வதற்கு சம்மதிச்சிருக்காங்க. இது சமீபத்தில் பரபரப்புக்கு உள்ளாகலனா கூட, வெகுஜன மக்களால் அதிகம் பேசப்படுறதுனால கூட மிக முக்கியமான நகர்வு. இதை தொட்டு தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் கர்நாடகா, கேரளா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துலயுமே இந்த பரபரப்பு அதிகமாயிருக்கு. இந்த நிலைமையில தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லா இடத்துலையும் நடத்துறாங்க. அப்படி ஒரு தேவை என்ன வந்திருக்கு, என்ன பிரச்சனையின் அடிப்படையில் இப்போ இது போய்கிட்டு இருக்குது, அந்த பிரச்சனையுடைய பின்புலம் என்ன, பிரச்சனையை நம்ம எப்படியா பார்க்கணும், எப்படியா புரிஞ்சுக்கணும், அதற்காக மட்டும்தான் இந்த பதிவு. முதலாவது, எந்த பிரச்சனைக்காக இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு. அதாவது எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் 39 எம்பியை தேர்வு செஞ்சு அனுப்புகிறோம். பாண்டிச்சேரியில் 1, கேரளா, இப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே நம்ம எம்பிகளுடைய கணக்கை நம்ம தேர்வு செஞ்சு அனுப்புகிறோம்ல. அது 39, 40, பீகார் 40 இருக்கும், ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 25 இருக்கும். இப்படி எல்லா மாநிலங்களுக்கு போகக்கூடிய அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இந்த ரெண்டுக்குமே எண்ணிக்கையான எம்பிகளை அனுப்பி வைக்கிறோம் இல்லையா, இந்த எண்ணிக்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு கமிஷன், அதாவது டீலிமிட்டேஷன் கமிஷன், அதை பரிந்துரைக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு மத்திய பாஜக அரசு இதை மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுவதாகவும், அதில் சில ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கூட்டம் நடக்குது. இப்போ விஷயத்துக்குள்ள வரும். முதலாவது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, இது கட்டாயம் செய்யணுமா இல்லை பாஜக தன்னுடைய விருப்பத்துக்காக செய்தாங்க அப்படின்னா, சட்டப்படியே, அதாவது சட்டம் ஏற்றும் போதே நம்ம சென்சஸ் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கணும். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தி ஆகணும். 1951 நடத்தணும், 1961 நடத்தணும், 1971 நடத்தணும். இப்படி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த எம்பிகளுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அதை மாற்றி அமைக்கணும்னு 42வது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சதுமே இந்த எண்ணிக்கையை மாற்றி அமைக்கணும். இந்த எண்ணிக்கையை மாற்றி அமைக்கிற வேலையை 1976களுக்கு அப்புறம் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துருச்சு. அதை நம்ம மாற்றி அமைக்கிறதே கிடையாது. இது ஏன் மாற்றி அமைக்காம நம்ம நிறுத்த வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட்ல, அதுக்கப்புறம் வந்த எல்லா கவர்மெண்ட்டுமே நாட்டுடைய மக்கள் தொகை இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த கட்டுப்படுத்தணும்னா இந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இங்கு எம்பிகளுடைய தேர்வு இருக்கு இல்லையா, இது எப்படி அது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு 8 லட்சம் மக்கள் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்வு செஞ்சு இங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் அன்னை வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த காலகட்டத்தில் வரும்போது, நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினீங்கன்னா நீங்க மறுசீரமைப்பு இருக்குல்ல, இதுல யார் பாதிக்கப்படுவா அப்படின்னு நினைச்சாங்கன்னா, யார் எஃபெக்டிவா, எந்த கவர்மெண்ட் இல்லாட்டி எந்த மாநிலம் இது எஃபெக்டிவா வேலை பார்க்குறாங்களோ அவங்க பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் எம்பி எம்எல்ஏ சீட்டுடைய எண்ணிக்கை அப்படின்னு ஆகும்போது இதை எஃபெக்டிவா எந்த மாநிலமும் அமல்படுத்தாது. எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னா, நான் முதலாவது செய்ய வேண்டியது இந்த எம்பிகள் இருக்கு, இந்த எம்பி எம்எல்ஏ தேர்வுன்றது, அதாவது மறுசீரமைப்புன்றதை நிறுத்தி வச்சால் ஒழிய இந்த மாநிலங்கள் ஆர்வம் காட்டும் அப்படின்றனால அதை நிறுத்தி வச்சாங்க. எனவே முதலாவது நம்ம நிறுத்தி வச்சது எதான்ற காரணம் புரிஞ்சுக்கணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். இப்போ நம்ம திரும்ப விஷயத்துக்கு வருவோம். அது என்ன அப்படின்னா, அப்போ இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்துல மாநிலங்கள் எப்படியாக செயல்பட்டுச்சு அப்படின்னா, பொதுவாக நார்த் முழுவதும் சொல்ல முடியாது. முக்கியமாக உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள் இதை எஃபெக்டிவாக செய்யவே இல்லை. இன்னும் சொல்லலாம், பஞ்சாப் போன்ற மாநிலம் கூட இதை எஃபெக்டிவாக செய்யவே இல்லை. ஆனால் தென்னிந்திய மாநிலங்கள் இதை எஃபெக்டிவாக பண்ணாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது, அதாவது கடைசியாக நடந்து 2011 நமக்கு சென்சஸ் முடிஞ்சிச்சு. 2021 நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துருக்கணும். ஆனால் கொரோனா காலகட்டத்தினால அதை நம்ம எடுக்கலை, தள்ளி போயிருக்கு. எனவே அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிச்சதுக்கப்புறம் இந்த மறுசீரமைப்பு விஷயம் இதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, இந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை, இந்த ரேஷியோ என்ன வரும்னா, ஏறக்குறைய 2.1 இல்லை 2% வச்சுக்கோங்க. 2% அளவுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ரேஷியோ இருக்கு இல்லையா, அது 2.1% அளவுக்கு நேஷனல் ஆவரேஜ் இருக்கு. நேஷனல் ஆவரேஜை விட கம்மியாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1.8% இருக்கும். தமிழ்நாடு, கேரளா 1.8 இருக்கும். ஆந்திரா, தெலுங்கானா ஃபுல்லாமே 1.7 இருக்கும். நம்மளோட கம்மியாக இருப்பாங்க. மகாராஷ்டிராவும் 1.7. எனவே தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இதை பக்காவாக நடைமுறைப்படுத்தினாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமாக மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. போதிய விழிப்புணர்வு ஏற்படாத சில மாநிலங்கள்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள். இந்த மாநிலங்கள் முக்கியமாக ஹிந்து பெல்ட்டில் கூடிய இந்த மாநிலங்களை போதுமான அளவுக்கு அமல்படுத்தலை, சரியாக அமல்படுத்தலை. இந்த நேரத்தில் அவங்க
சுமார் 2.8 அளவுக்கு அவங்க இருக்காங்க. எனவே இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கையில தென்னிந்திய மாநிலங்களுடைய அந்த நடவடிக்கை திருப்திகரமானது. எது? இந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்ப டீலிமிட்டேஷனுக்கு வரும். இப்ப நீங்க டீலிமிட்டேஷன்ல வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்க எம்பியோட எண்ணிக்கையை மாற்றி அமைச்சுன்னு வச்சுக்கோங்க. இதனால பலன் பெற போறது யாரு? இதனால பலன் பெற போறது யாருன்னா, யாரெல்லாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்த விஷயம் இருக்கு அதுல போதுமான அளவுக்கு செயலாக்கத்தில் இல்லையோ அந்த மாநிலம்லாம் பயன்பெறும். யாரெல்லாம் இந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்துறாங்க இல்லையா அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. கரெக்டா இல்லையா? இதுதான் இந்த கட்சிகள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை தெளிவா சொல்லாம இது அரசியல் காரணத்துக்காக எம்.கே. ஸ்டாலின் போன்றவர்கள் குழப்புறாங்களே ஒழிய, ஆனா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நியாயம் இருக்கு. இது எப்படியா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, நடைமுறை சாத்தியத்தின்படி 1976ல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்து சுமார் 65 கோடி. ஆனா இன்னைக்கு சுமார் 143 கோடியா இருக்கக்கூடிய இந்தியா ஏற்கனவே டபுளா மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், பீகார்ல 40 எம்பி, நமக்கும் 40, ஏன்னா 39+1 வச்சுக்கோங்க 40. இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் சுமார் 17 கோடி பேர் வசிக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த எம்பிகளுடைய எண்ணிக்கையே முன்னுக்கு 8.5 வச்சுனோமா, இவன் ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு மாத்தினா கூட 114 எம்பி அவங்க கிடைக்கும். இல்ல 20 லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்ப நீ மாத்தினா கூட சுமார் 85 எம்பி அவங்க கிடைப்பாங்க. இதே கணக்கு இதே ஃபார்முலா நீ அப்படியே கொண்டு தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணினா இப்ப 39 எம்பி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு சுமார் 52 எம்பியா மாறும். எப்ப 15 லட்சம் கணக்குல ஒருவேளை 20 லட்சம் கொண்டு 41 மாறும். எக்ஸ்ட்ரா 2 கிடைக்கும். அவ்வளவுதான். ஏன்னா பீகார்ல மக்கள் தொகை கடுமையா அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்படுத்திருக்காங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சுமார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-16% அளவிற்கு இந்த எம்பியோட எண்ணிக்கை கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் 76% கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஃபார்முலா இல்லையா, மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிகளை உருவாக்குறது, இந்த டீலிமிட்டேஷன் பண்றது, இந்த ஃபார்முலா அப்ளை பண்றது நியாயமே கிடையாது. உண்மையிலேயே நியாயமே கிடையாது. யதார்த்தத்தின்படி சொல்றேன். இந்த இடத்துல அமித்ஷா அவர்கள், அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள்ல எங்கேயுமே ஒரு சீட்டு கூட குறையாது, எந்த சீட்டும் பாதிப்புறாது. ஒரு சீட்டு குறையாதுன்றது ஒரு விஷயம், நல்ல விஷயம் இல்லை சொல்றேன். ஆனா அதே நேரம் எந்த அளவுக்கு கூட போறதுன்றது இங்க கவலையே. அதாவது பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் பொறுத்த வரைக்கும் சுமார் 126 சீட்டாவோ இல்ல 15 லட்சம் 168 சீட்டா போடும். பீகாரை பொறுத்தவரைக்கும் 85 இல்லாட்டி 114 சீட்டா போடும். ஆனா தமிழ்நாடு 41 மாறும் இல்லாட்டி 50 மாறும். இப்ப சீட்டோட எண்ணிக்கை கூடுதல் அடிப்படையில் பார்த்தா கூட இந்த மாநிலங்கள் தங்களுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதன் காரணமாகவே தங்களுடைய எம்பி சீட்டுக்கு அது குறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதிக சீட்டு கிடைச்சிருச்சு, நமக்கு குறைவனா இதனால என்ன விதமான பாதிப்பை தமிழ்நாடு எதிர்கொள்ளும்? இது அடுத்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் என்ன மாதிரியான பாதிப்பை எதிர்கொள்ளும்? மிக முக்கியமான தென் மாநிலங்கள் மட்டும் கிடையாது. எல்லாரும் தென் மாநிலங்கள் சொல்றாங்க, நானே கூட அப்படி சொன்னேன். தென் மாநிலங்கள் மட்டும் கிடையாது, வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய அஸ்ஸாம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் இவங்களும் கட்டுப்படுத்தியிருக்காங்க பெரிய லெவலில். எனவே இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லையா, இந்த மாநிலங்களுடைய மிக முக்கியமான கவலை என்ன அப்படின்னா, தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செஞ்சு அனுப்புறாங்க. இன்னைக்கு 543 பேருக்கு உள்ள இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதில் 39 பேர் இங்க இருந்து குரல் கொடுத்துருக்காங்க, சரியா? ஆனா நாளைக்கு இந்த பிரதிநிதித்துவம் இல்லையா, இது ரொம்பவுமே குறைஞ்சிடும். இப்ப இருக்கக்கூடிய ரேஷியோவே போனோம்னா சுமார் 1400 எம்பி கூட்டணும். ஒருவேளை நீங்க 20 லட்சமா வச்சுக்கோங்க, 942 எம்பி கூட்டணும். 942 எம்பில நம்ம தமிழ்நாட்டில இருந்து 41 எம்பி போனா அது எப்படி இருக்கு? இதுவே 543ல 39 எம்பி போனா என்ன எப்படி இருக்குது? 543 39 எம்பின்றதுக்கும் 942ல 41 எம்பின்றதுக்கும் 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல, ரேஷியோ கணக்கு. அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்கும். ஏன்னா நம்மளால பெரிய அளவில் குரல் கொடுக்க முடியாது. மாநிலத்துக்கான குரல் மற்றும் மாநிலத்துக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அதாவது மாநிலம் குரல் கொடுக்கறதுக்கான இவ்வளோ எம்பி கொடுக்குறாலும் நமக்கு இவ்வளோ மரியாதை இருக்கு. மாநிலம் குறையும் போது, அந்த ரேஷியோ குறையும் போது நமக்கு நிச்சயமாக இது மட்டும் கிடையாது, பட்ஜெட்ல இருந்து எல்லா வகையிலுமே பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் அப்படின்றது நியாயமான போக்கு கிடையாது. எனவே அரசியலமைப்பு சட்டங்களை உருவாக்கும் போது அவங்களுடைய எண்ணம் சரியானது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க இந்த எம்பிஸுடைய எண்ணிக்கைகளை மாற்றி அமைச்சுக்கோன்றாங்க, அது தப்புன்னு கிடையாது. ஆனா அன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த ஐடியாவும் ஒன்று, ஆனா கால ஓட்டத்திற்கு அப்புறம் நாம உருவாக்கின ஐடியா ஒன்று. அன்னைக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு தோணலை. ஆனா பிற்காலத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு வந்துச்சு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவும் செஞ்சோம். ஆனா அதை ஒழுங்கா செஞ்சதுக்காக தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு சில மாநிலங்கள் இறக்குதுன்னா அதுக்கான குரல் கொடுக்குறாங்கன்னா அது நியாயமானது. இதுல அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியிருக்கு, அதனால திமுகவை எதிர்க்க முடியாது. இதுல நியாயம் இருக்கிறதுனால தென் மாநிலங்களை மட்டும் கிடையாது, வடகிழக்கு மாநிலங்களும் இதுல குரல் கொடுக்குறாங்க.
இது அவசியமான ஒன்று. பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு இல்லையா, டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த பரிந்துரை, இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ன ஃபார்முலாவை ஆளும் பாஜக அரசு அமல்படுத்த போறான்னு நமக்கு தெரியல. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய ஃபார்முலான்றது மக்கள் தொகை அடிப்படையிலானது. அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நான் திரும்ப தொகுதி மறுசீரமைப்பை உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள் குறையாதுன்னு சொல்லலாம். ஆனால் யாருக்கு கூட போகுது, எவ்வளோ கூட போகுதுன்றதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனையை உண்மையிலேயே நம்ம கருத்தில் கொள்ளணும். இதில் என்ன ஃபார்முலா அவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்கன்றதை பொறுத்து நம்ம இதை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறான்ற அடுத்த போக்கு. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாங்கள் இந்த எம்பிகளுடைய சீட்டுகளை இதை வரையறை செய்ய போகிறோம் அப்படின்னா இது நிச்சயம் நியாயம் இல்லாத போக்கு. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.